வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவால் இறந்துட்டார். அவருக்கு உங்களுடைய இரங்கல். இளங்கோவன் தமிழக அரசியலில் ஒரு முத்திர பயிற்சிய தலைவர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான தலைவர், நாணயமான ஒரு மனசில் பட்டதை தெளிவாக பேசக்கூடிய ஒரு வில் பவர் உள்ள ஒரு தலைவரும் கூட. தந்தை பெரியாரின் பேரர். அவங்களோட குடும்ப சொத்துக்களை இழந்து தான் அரசியலை அவங்க பண்ணாங்க. இவைக்கு சம்பத்துனாலும் சரி, EVKS இளங்கோவனாலும் சரி, அதைத்தான் அவங்க செய்தாங்க. இளங்கோவனுக்கு முத்திரை என்னன்னா, ஜெயலலிதா அம்மையாரை சோனியா காந்திக்காக போல்டா ஏத்துனார். அண்டோனியோ மைனாவா அந்த பேரை ஜெயலலிதா அம்மையார் சொல்லும்போது, அது இயல்பான இயற்கையான பேரை ஜெயலலிதா அம்மையார் சொன்னாலும், காங்கிரஸ் கட்சிக்காரான EVKS இளங்கோவன் அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கடமைக்கு ஆகிறாரு. அப்போ அம்மு என்ற வேதவல்லி என்ற கோமலவல்லி என்ற என்ன ஜெயலலிதா பேரை அடிச்சு அவர் ஜெயலலிதாவை எதிர்கொண்டாரு. அதே போல மதிய உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜ் உண்மையிலே குழந்தைகள் ஸ்கூலுக்கு வரணும்னு அந்த காலகட்டத்தில் பண்ணது. அவர் கொண்டு வந்த காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு போட்டியே இல்லை. வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர் பண்ணலை. எமர்ஜென்சி காலத்தில் நிறுத்தப்பட்டது. அதே பிறகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சத்து உணவு திட்டமாக அதை கொண்டு வந்தார். எம்ஜிஆர் கொண்டு வந்தது ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு குழந்தைகளை ஸ்கூலில் விட்டுட்டு ஹியூமன் ரிசோர்சஸ் மத்தியானம் ஒரு வேலைக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெரிய பயன்பாடாக இருந்தது. என்றாலும் அடிப்படையில் அதை கொண்டு வந்தது காமராஜ். அதோட விரிவாக்கம் தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உடையது. அதை ஜெயலலிதா ஆணவத்தில் காமராஜருக்கு எதிராக பேசும்போது ஜெயலலிதாவுக்கு நெத்தியடி கொடுத்து ஜெயலலிதா ஆணவத்துக்கு எதிராக காங்கிரஸ்ல இருந்து குரல் கொடுத்தது EVKS இளங்கோவன் ஒருத்தர் மட்டும்தான். அன்னைக்குள்ள போராட்டங்கள் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு எதிராக தெளிவாகவே நின்னாரு. அதுல மக்கள் தலைவர் எம்ஜிஆரே திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் காமராஜ் கொண்டு வந்ததான் நான் விரிவாக்கினேன். அவரை மாதிரி பிரதமரையே கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழர் இனி வருவாரா என்பதை கேள்விக்குறின்னு எம்ஜிஆர் பேசினதெல்லாம் EVKS இளங்கோவன் எடுத்து பேசி ஜெயலலிதாவுக்கு நெத்தியடியா பதில் கொடுத்ததும் வரலாறு. அந்த அளவுக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை எதிர்த்து களம் கண்டவர். காங்கிரஸ்ல மற்றவங்க எல்லாம் அச்சப்பட்ட போது EVKS இளங்கோவன் தான் அந்த களத்துல நின்னாரு. கடைசியா அந்த கர்நாடகா வழக்க சோனியா காந்தி ஜெயலலிதாவுக்கு எதிராக அப்பீல் பண்ண வச்சு ஜெயலலிதாவுக்கு எதிர்காலத்து அரசியல் ஊழல் பண்ணவங்க தானே ஜெயலலிதா, ஊழல் பண்ணவங்க அப்படி போனா என்ன தப்பு, அப்படி பண்ண வச்சு ஊழலுக்கு தக்க தண்டனைய, சைக்காலஜிக்கல் தண்டனைய, அபட்டட் தான் இன்னோசன்ஸ் ப்ரூவ்டுன்னு குமாரசாமி வழக்குல இருந்தது. சுப்ரீம் கோர்ட்ல அவங்க அபட்டட் தான் இறந்து போனனால. பட் அந்த அபட்டட் ஆகிறதுக்கு சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் கன்விட் ஆகிருவோமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நாட்டை கொள்ள அடிச்சிட்டோமே, இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணிட்டோமேன்னு ஜெயலலிதாவோட ஊழலுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு சைக்காலஜிக்கலாட்டே கவர்னரை கன்சல்ட் பண்ணி தான் போடணும்னு மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதின ஜெயலலிதா சென்னமேனி வித்யாசாராங்கிற RSS சேர்ந்த விலை போகாத ரோசியா மாதிரி எல்லாம் இல்லாம விலை போகாத கவர்னரான சென்னமேனி வித்யாசாராவை வரவேற்கவும் வழி அனுப்பவும் ஆப்சிக்யூஸா பிஹேவ் பண்ணதுக்கும் அந்த வழக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. அந்த வழக்கு அப்பீலுக்கு போறதுக்கு காங்கிரஸ் அரசாங்கம், கர்நாடக அரசாங்கம், அதுல EVKS இளங்கோவன் ஒரு முக்கிய பங்களித்தவர். ஊழலுக்கு எதிராக EVKS இளங்கோவனோட இந்த பணிக்கு என்றும் பாராட்டத்தக்கவர், உறுதியான ஒரு தலைவர். அவருடைய புகழ் என்று நிலைத்து நிற்கும். என் போன்றவர்களிடம் அவர் போஸ்கோ சாரோடலாம் நான் அவரோட சந்திக்கும் போது என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு ரொம்ப ஆனஸ்டா நேர்மையா பழகுனவர். அவருடைய புகழ் ஓங்க என்று என்னுடைய எண்ண ஓட்டத்தை கூறி முடிக்கிறேன். தொடர்ந்து நம்முடன் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கங்க சார். தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவராக இருந்த EVKS இளங்கோவன் தற்போது உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கிறார். அவரை பற்றிய உங்களின் நினைவலைகள் எங்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்க சார். திரு EVKS இளங்கோவன் அவர்கள் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களுடைய பேரன். அவருடைய குடும்பத்தில் காங்கிரஸ் கட்சியில் மிக சிறப்பான முறையில் பணியாற்றிய ஒரு தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள். அவர் தன்னுடைய இளமை ஒரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் மீது ஈடுபாடு கொண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்ப்பதற்காக பாடுபட்டவர். அவரோடு எனக்கு ஒரு 25 ஆண்டு கால நட்பு உண்டு. அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்த பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் நான் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது நாங்கள் இருவரும் கருத்து பரிமாற்றம் செய்து கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டோம். ஒரு காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இல்லாமல் தேர்தல் நிற்க வேண்டும் என்ற நிலை புதுச்சேரி மாநிலத்திற்கு வந்த பொழுது
நாங்கள் தனியாக தேர்தலில் நின்றோம். இளங்கோவன் அவர்கள் கூட்டணியிலே தமிழ்நாட்டில் நின்றார்கள். அப்பொழுது மறைந்த தலைவர் மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் ஆட்சி அமைத்தோம். அதற்கு திரு இளங்கோவனுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அது மட்டுமல்ல, என்னோடு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், மத்திய இணையமைச்சராக இருந்தார், என்னோடு அவர் பணிபுரிந்தார். நான் பிரதமர் அலுவலகத்துடைய அமைச்சராக மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் உள்ள அரசிலே அன்னை சோனியா காந்தி ஆட்சியோடு அமைச்சராக இருந்த சமயத்திலே இளங்கோவன் அவர்கள் மத்திய இணையமைச்சராக இருந்து சிறப்பாக செயல்பட்டவர். அப்பொழுது நாங்கள் நெருங்கி பழகி இருக்கிறோம். நல்ல ஒரு திறமையான அரசியல்வாதி, சாதுரியமாக பேசக்கூடியவர், தன்னுடைய கருத்தை மிக ஆழமாக பதிவு செய்கின்ற ஒரு தலைவர். அவர் உடல்நலக் குறைவாக இருந்த சமயத்திலே, குறிப்பாக அவர் இடைத்தேர்தலில் நிற்கும்போது, ஈரோட்டில் நிற்கும்போது கூட ஈரோட்டுக்கு சென்று அவருடைய தேர்தல் பணியிலே நான் கலந்து கொண்டேன். அந்த அளவுக்கு எனக்கு நட்பாக இருந்த ஒரு தலைவர், என்னோடு பாசமாக இருப்பார். அவருடைய கடைசி காலத்தில் அவர் உடல்நலக் குறைவாக இருக்கிறதுக்கு தெரிந்து மியோட் ஆஸ்பத்திரிக்கு நான் சென்று அவரை பார்ப்பதற்கு சென்றிருந்தேன். அவருடைய குடும்பத்தாருக்கு நான் அவர் நலம் பெற்று வர வேண்டும் என்று நான் கூறிவிட்டு வந்தேன். கடந்த வாரம் நான் அங்கே சென்றிருந்தேன். இப்படிப்பட்ட என்னோடு நெருக்கமாக பழகிய ஒரு நண்பர், காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் தூணாக இருந்தவர், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து அரசியல் செய்தவர், ஒரு சிறந்த அரசியல்வாதி இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். திரு இளங்கோவன் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். உங்களுடைய நினைவுகள் எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் நம்முடன் இணைகிறார். வணக்கம் மேம். வணக்கம் மேம், தற்போது தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவராக இருந்த EVKS இளங்கோவன் காலமாகி இருக்கிறார். அவரை பற்றிய உங்களின் நினைவலைகள் எங்களுக்காக மேம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், தற்போதைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அப்பா EVKS இளங்கோவன் அவருடைய மறைவு எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாகவும் ஒரு பெருந்துயரமாகவும் இருக்குது. ஒரு 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 மகத்தான தலைவர், ஒரு ஒரு பொதுவெளியில ஒரு நெஞ்சுரத்தோடும் நேர்மையோடும் தான் நம்பிய விஷயங்களை மிக தெளிவாக உரத்த குரலில் எடுத்து வைக்கக்கூடியவர். தனிப்பட்ட முறையில எங்களுக்கெல்லாம் இளைய தலைமுறையை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஒரு வழிகாட்டியாகவும் ஊக்கமூட்டுவராகவும் அவர் இருந்திருக்காரு. எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தந்தையை போன்றவர். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தப்ப அவருடைய நெருக்கமாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு முழு நேரம் அர்ப்பணிப்போட அவர் உடல்நிலை சரியில்லைனா கூட ராப்பகலாக அவர் கட்சிக்கு பணியாற்றுவதை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அதே போல ஒரு மூத்த தலைமுறை அரசியல்வாதியா இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் ஊடகங்களுக்கு ஒரு செய்தி எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல ஒரு கைதேர்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவரா அவரு இருப்பாரு. இப்ப தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நம்ம பங்கேற்று முடிச்ச உடனே வரக்கூடிய முதல் கால் அவருடையதா தான் இருக்கும். அவ்வளவு ஒரு ஊக்கமூட்டுற அளவுல அவரு பேசுவாரு. சோ அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டர்களின் மிகப்பெரிய அன்பையும் நன்மதிப்பையும் அவர் பெற்றவர். ஸோ அவருடைய இழப்புங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதே போல அவரது குடும்பத்துக்கு அம்மா இப்பதான் என்னுடைய நண்பர் ராம் மகனை இழந்திருக்காங்க. இப்ப அவங்க கணவரையும் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குது. இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய துயரம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தொண்டர்களும் நாங்களும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு நெடுங்காலம் ஆகும். அவரோட இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நினைவுகள் எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. EVKS இளங்கோவன் அவர்களுடைய நீங்கள் கடந்து வந்த நினைவலைகளை கொஞ்சம் எங்களுக்காக பகிர்ந்துக்கோங்க சார். நிச்சயமாக. திரு EVKS இளங்கோவன் அவர்கள் ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர், அரசியலை நன்கு உணர்ந்தவர், கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடியவர், சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய இடத்தில் ஆணித்தரமாக சொல்லுகிற ஆற்றலும் பண்பும் அவருக்கு இருந்தது. அன்னை இந்திரா காந்தி, சோனியா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர், அண்ணன் சிவாஜி அவர்களோடு மிகுந்த மரியாதையும் நட்பு மிக்கவராக அவர் விளங்கினார். தன்னுடைய இளம் வயதிலிருந்தே தேசிய இயக்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அதற்காக அவர் உழைத்தவர்.
அவருடைய சட்டமன்ற உரைகளாகட்டும், நாடாளுமன்ற உரைகளாகட்டும், பொதுக்கூட்டங்களாகட்டும் தெளிவான கருத்துக்களை எப்பொழுதும் சொல்லக்கூடியவர். அவருடைய மறைவு தமிழக காங்கிரசிற்கும் தேசிய இயக்கத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய தொகுதிக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்து தமிழக காங்கிரஸ் மிகவும் வாடுகிறது. அந்த இடத்தை நிவர்த்தி செய்வது, ஈடு செய்வது என்பது மிகப்பெரிய சிரமம். அந்த வகையில் நாங்கள் அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட நினைவுகளை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.